நம. இன்று சித்திரை மாதம் சதய நட்சத்திரம். அப்பர் என்று அன்பாக அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் பெருமானுடைய முக்தி தினம். அதை முன்னிட்டு ஸ்ரீ கருவூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கருவூரார் ஓங்காரம் பீடம் சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் திரைமலர் மீட்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று ஓது அஷ்ட சித்துதனைவார் குழுகைவார். அகத்தியரே காசாய வேடமேவார், அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரே தண்டனைக்கு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சத்தியநாதர், முப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காட சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி, ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் கருவூரார் திருவடிகள் போற்றி, ஓம் கருவூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி. ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி, ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமணி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கஞ்சமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் போகர் திருவடிகள் போற்றி, ஓம் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் கொங்கண சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கொங்கண சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் சட்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் நாயனார் பெருமாள் திருவடிகள் போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்திரகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன்தான், வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.
ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் அப்பர் நாயனார் தேவாய நம. திருநாவுக்கரசர் அப்பர் என்று அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுபவர். அவருடைய முக்தி திருதனம் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம். இறைவனை பரம்பொருளை அடைவதில் 4 வகை மார்க்கங்களை முக்கியமாக சொல்லப்படுகிறது. சரிகை, கிரிகை, யோகம், ஞானம். இந்த 4 வகை மார்க்கத்திற்கு அப்பர் பெருமான், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர் ஆகிய 4வர்களையும் இதில் நாம் குறிப்பிடுகிறோம். இதில் சரிகை மார்க்கத்தில் அப்பர் பெருமானை நாம் குறிக்கிறோம். அதாவது தொண்டு செய்தே இறைவனை அடைதல். இது சரிகை மார்க்கம். தொண்டு செய்தல் எதற்கு? ஆலயங்களில் தொண்டு செய்தல், ஆலயத்தை சுத்தப்படுத்துதல், ஆலயத்திற்கு என்ன வேண்டுமோ அதை செய்தல். இது சரிகை. கிரியை என்பது அடியார்களுக்கு தொண்டு செய்தல், மக்களுக்கு தொண்டு செய்தல். இது செய்து இறைவனை அடைதல். இது ஞானசம்பந்தர் பெருமான் கிரியை மார்க்கம். யோக மார்க்கம் அப்படி என்பது யோகத்தை கடைபிடித்து இறைவனை அடைவது. அதற்கான மாணிக்க வாசகரை குறிப்பிடுகிறோம். ஞானம் என்பது தெளிவு, அது இறைவனுடன் கலந்த நிலை. இதற்கு சுந்தரர் பெருமானை நாம் குறிப்பிடுகிறோம். அதனால தான் அவருடைய இறைவனையே நண்பராக அவர் பாவித்து செயல்பட்டு கொண்டிருந்தார். இப்போ இந்த 4 வகை மார்க்கத்தில் இந்த தொண்டு மார்க்கம் அப்படிங்கிற விஷயத்தை அப்பர் பெருமானம் தான் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இந்த உழவார பணி என்பது இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த உழவார பணியை முதலில் ஆரம்பித்தவர் அப்பர் பெருமான். அதிலும் வயது கடந்த நிலையிலும் அந்த ஆலய தூய்மையையும் ஆலயத்துக்கான தொண்டையும் செய்தார். அதை தான் நம்ம சிறப்பாக எடுக்கணும். எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்கு நகராமல் இறைவனுடைய பணிக்காக என்னுடைய தள்ளாத வயதிலும் நான் செய்வேன் என்று அவர் இருந்தவர். அதனால தான் அப்பர் பெருமானுக்கு வயது கடந்தாலும் அடுத்த பிறவிக்கு நகராமல் அதே பிறவியில் முக்தி கொடுத்தார் இறைவன். ஏன்னா அந்த அவருடைய தொண்டு உள்ளதுக்காகவே. அப்பருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். இது பெற்றோர் வைத்த பெயர். பின்னர் இவர் வளர்ந்து தன் தமக்கனுடைய திருமண வாழ்க்கை சரியில்லாமல் போனதனால் சமண சமயத்துக்கு சென்று விட்டார். அங்கே அவர் தர்மசேனர் என்ற பெயருடன் சிறப்பாக விளங்கினார். அதனால் அவருடைய தமக்கை திலகவதியார் மிகவும் வருத்தமடைந்து இறைவனிடம் மன்றாடுகிறார். ஒரு கட்டத்தில்
ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய வினைப்பயன் தீர்ந்ததுக்கு அப்புறம்தான் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதேமாதிரி அந்த ஒரு காலகட்டம் முடிந்தவுடன் தர்மசேனருக்கு சூழலை கொடுத்து ஆட்கொண்டார். அதில் வரக்கூடிய பாடல்கள் அவ்வளோ இனிமையான பாடல்கள். அவர் அந்த சூழ நோயை தவிர்க்க வேண்டி இறைவனுடன் வேண்டுகிறார். கூற்றா எனவாறு என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும். 10 பாடல்கள், ரொம்ப அருமையான உருக்கமான பாடல்கள் அது. அப்போ அவர் பாடும்போது தான் இறைவன் அவருக்கு நவுக்கரசா அப்படி சொல்லி ஒரு பட்டத்தை கொடுக்குறார். நம்ம அதை மரியாதை நிமித்தமாக திருநாவுக்கரசன்னு சொல்கிறோம். இறைவனுடைய அனுகிரகம் கிடைத்ததுக்கு அப்புறம் அவர் ஒவ்வொரு கோயிலாக செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது ஞானசம்பந்த பெருமானை பார்க்கும் பொழுது தான் அவர் மூலம் கூப்பிட்டது தான் அப்பாங்கிற விஷயம். அதுதான் அப்பர் பெருமானாக மாறியது. ஞானசம்பந்த பெருமானை வாக்கினால் அப்பர் பெருமானாக இவர் அடுத்த அவதாரம் எடுக்கிறார். ஏன்னா இந்த காலகட்டத்திலாம் அவருடைய வயசு கடந்த 50 வயசுக்கு மேலே தாண்டி வந்துடுது. இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வலியுறுத்தி எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இறைவனை அடைவதற்கு வயது முக்கியம் அல்ல, நம்முடைய முயற்சி மட்டுமே முக்கியம். இவ்வளோ வயசாச்சு இனிமேல் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு சோர்வடையாமல் அதில் அந்த வயதுக்குரிய கிரமத்தை நாம் செயல்பாடு பண்ணணும். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய சோம்பேறித்தனமே எல்லாத்தையும் நம்மளை நவுத்தி இறைவனை அடைய விடாமல் நம்மளை தவிக்க விடுகிறது. இப்பொழுது கேட்கிறோமோ அப்பொழுதே நாம் அதில் நகர வேண்டும். அதற்கு அப்பர் பெருமானே சிறந்த உதாரணம். இத்தனைக்கும் அவர் சமணத்திலிருந்து திருப்பி சைவத்துக்கு வரும் பொழுது அந்த மன்னன் அவரை விடலை. பலவித துன்பங்கள், சுண்ணாம்பு காலவாயில் போடுறாரு. அப்போ தான் பாடுறாரு அவர்: மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கியும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிலையிலே. சுண்ணாம்பு காலவாயில் நம்ம கையை வச்சே போயிடும், அவரே தூக்கி போட்டிருக்காங்க, எப்படி சுடும், எரியும். ஆனால் அது இறைவனுடைய நிழலுக்கு சமமாக எனக்கு இன்பம் அளிக்கிறது என்று பாடியிருக்கார். இதை தாண்டி அவர் கல்லை கட்டி கடலை தூக்கி போடுறாங்க. அப்போ பாடுறார்: கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே அப்படிங்கிற ஒரு 10 பாடல் அதில் வருது. நமச்சிவாயம் என்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு துன்பமும் அணுகாது என்று நிரூபித்தவர். ஆனால் இதை இங்கே ஆத்மார்த்தமாக அவர் சொன்னார், முழு நம்பிக்கையாக அதை பிடித்து கொண்டார். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை நமக்கு எளிதாக உணர்த்திருக்கிறார் அப்பர் பெருமான். இறந்தவரையும் மீட்கக்கூடிய தன்மையும் அவர் செய்திருக்கிறார். அப்போதி அடிகள் என்கிற நாயனாரையும் இவர் சந்தித்தார். அந்த அப்போதி அடிகள் பெருமான் அப்பர் பெருமானுடைய அடிகளாக இருந்து செயல்பட்டிருக்கிறார். அவருடைய குழந்தையும் பாம்பு கடித்து இறக்கும் பொழுது அதையும் மீட்டு கொடுக்கிறார். கடைசியில் அவர் கைலாயத்துக்கு செல்கிறார். ஆனால் அவருக்கு மோட்சம் இங்கேயே சொல்லி
திருவாரூருக்கே அவருக்கு இது பண்ணுகிறார் இறைவன். திருவாமூரில் பிறந்தார், திருப்புகழில் முத்தி அடைந்தார் தனது 81வது வயதில். இந்த 81 என்பதற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது. அப்பர் பெருமானே நமக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி. எந்த வயதிலும் இறைவனை நோக்கி நாம் செல்லலாம். அதில் நாம் கடுமையான முயற்சி எடுத்தால் இந்த பிறவிலேயே அந்த இறைநிலையும் அடையலாம் என்று நமக்கு உணர்த்திருக்கிறார். இது தருணம். அப்பேற்பட்ட மகானை நாம் வணங்கி, அவருடைய திருவடியை வணங்கி நாமும் நல்கதி அடைவோம். ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் அப்பர் தேவாய நம.